எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க இருக்கிற ரெசிபி பார்த்திங்கன்னா பால் போலிம்பாங்க. பால் போலி அப்படிங்கிறப்ப அந்த பூரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் மைதா மாவில் செய்வாங்க. நான் ரவையில் செய்து காமிக்க போகிறேன். பாலில் பார்த்திங்கன்னா சர்க்கரை சேர்க்காமல் வெல்லம் சேர்த்து செய்ய போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மிக்ஸி, அதாவது பால் மீந்திருந்து அந்த ரவா உருண்டைகள் மீந்திருந்தால் அந்த பால்லையே இந்த ரவா பூரியை பொடிச்சு நம்ம பாயசமாக செய்யலாம். இப்போ ஒரே மிக்ஸ்லேயே 2 விதமான ஸ்வீட் ரெசிபி, பால் போலி ரவா பூரி பாயசம், அதாவது ஹாலு ஒளிகன்னு சொல்லுவோம், அப்பி பாயசம்னு சொல்லுவோம் கன்னடத்தில். இந்த 2 ரெசிபியுமே எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற புது வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தொடர்ந்து என்னோடய வீடியோ பார்த்துட்டு எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. பால் போலி செய்கிறதுக்கு 1 கப்பு ரவை எடுத்திருக்கேன். நிறைய பேர் மைதா மாவில் செய்கிறாங்க. ரவையிலேயே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக செய்யலாம், ஆனால் நைஸ் ரவையாக இருக்கணும். இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்க ரவை பார்த்திங்கன்னா நார்மலாக உப்மாவுக்கு கிடைக்கக்கூடிய ரவை. இப்போ நான் எடுத்து காமிச்சிருக்கிறது பாருங்கள், சிரோட்டி ரவைன்னு சொல்லுவாங்க. நைஸ் ரவை டிமார்ட், ரிலையன்ஸ் எல்லாம் கிடைக்கும். இது கிடைக்கலனாலும் பரவாயில்ல, உங்கள் வீட்டில் இருக்கிற ரவையை கொஞ்சம் மிக்சியில் பல்ஸ் மோடில் ஓட்டிட்டிங்கன்னா நைஸ் ரவையாக கிடச்சிடும். அதை வச்சு நம்ம இப்போ எப்படி பிசையலான்றதை பார்ப்போம். 1 கப்பு ரவையை ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு சேர்க்குறேன். இதில் கூட நீங்கள் மைதா மாவு சேர்க்க வேண்டாம். கொஞ்சமாக உப்பு, 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக உப்பு, நல்லா ஒரு 2 டீஸ்பூன் நெய். இந்த நெய்யும் உப்பும் சேர்த்து நல்லா பெசரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்க்கணும். இந்த மாதிரி நல்லா பெசரிக்கோங்க. அப்படியே உதிராக புட்டுக்கு எப்படி நம்ம பெசருவோமோ அதுபோல் அந்த ரவை முழுக்க நெய் கோட்டிங் ஆகிருக்கணும். இந்த அளவுக்கு நம்ம பெசரி வச்சாச்சு. 1 கப்பு ரவை எடுத்தோம் அப்படின்னா 1/2 கப்பு தண்ணி தாராளமாக சேர்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தேவைப்பட்டால் ஸ்பூனில் சேர்க்கணும். முதல்ல 1/4 கப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா பெசறேன். நல்லாவே உங்களுக்கு தெரியும் போரலை அப்படிங்கிறது. திரும்பவும் மீதி இருக்கிற 1/4 கப்பு சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் கைவிடாமல் நல்லா பெசறணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த ஈரத்தை, அதாவது தண்ணியை இழுத்துக்கும். நல்ல ஒரு பைண்டிங்காக ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது. கைவிடாமல் நல்லா பரட்டி விட்டு பிசைஞ்சுட்டே இருக்கணும். பாருங்கள், ஒன்று போல் உங்களுக்கு ஒரு பால் பதத்துக்கு வருது பார்த்திங்களா? அந்த மாதிரி பிசைகிறப்பே நல்லா உங்களுக்கு அழுத்தம் கொடுத்து பிசைங்க. அப்போ தான் அந்த ரவை சாஃப்டாக, கோதுமை மாவு மைதா மாவில் நம்ம ஒரு சப்பாத்தி மாவுலாம் பிசைஞ்சால் எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒன்று போல் சேர்ந்துருக்கும். ஊறினப்புறம் பார்த்திங்கன்னா இது ரவைன்னே தெரியாது, அந்தளவுக்கு சேர்ந்துட்டுருக்கும். நல்லா அந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுட்டே வரேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி தேவைப்படுது. பாருங்கள், ஸ்பூனில் தான் சேர்த்துக்கணும், இல்லை கையில் உள்ளங்கையில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து தெளித்து சேர்த்துக்கோங்க. இந்த 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா திரும்பவும் 1-2 நிமிஷம் நான் பிசைகிறேன். பாருங்கள், நல்லா பந்து போல் வந்திருக்கு. நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு அச்சு விழணும். இப்போ நம்ம கரெக்டாக பிசைஞ்சிருக்கோன்னு அர்த்தம். இதை தாராளமாக நீங்கள் 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட ஊற வைக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம ஊற வைக்கிறோமோ அந்த பூரி பார்த்திங்கன்னா எண்ணெயில் பொரித்து நம்ம எடுத்ததுக்கப்புறமும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ரவையில் செஞ்சதுனால ஹார்டாக இருக்காது. இப்போ இதுக்கு மேலே பால் ஊற்றுறதுக்கு என்னென்ன தயார் பண்ணிக்கணும்னு பார்த்திங்கன்னா, ஒரு 12 பாதாம் ஊற வச்சுருக்கேன், ஒரு 12 முந்திரி பருப்பு ஊற வச்சுருக்கேன். கண்டிப்பாக அதுக்கு கசகசா வேணும், ஒரு 1/2 டீஸ்பூன் கசகசா. அந்த தேங்காயில் ப்ரௌன் பார்ட் இல்லாமல் துருவிக்கலாம், இல்லைனா பல்லாக எடுத்துகிட்டு அந்த மேலே இருக்க தோல் எடுத்துக்கலாம். நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான அந்த தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ முதல்ல வெறும் வாணலியில் அந்த 1/2 டீஸ்பூன் கசகசாவை கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கணும். முக்கியமாக சிம்பிள் வைங்க, இது போட்ட உடனே அப்படியே கலர் மாறிடும். அப்புறம் பாதாம் பருப்புலேருந்து தோல் எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் முந்திரி பருப்பும் ஜாரில் சேர்த்துக்கிறேன். 12 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம தோல் எடுத்து வச்ச அந்த தேங்காய் பல், அதை சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி கண்டிப்பாக இருக்கணும். 1/2 டீஸ்பூன் வறுத்த கசகசா எல்லாம் சேர்த்துட்டு, உங்கள்கிட்ட ஏலக்காய் பொடி இல்லை அப்படின்னா ஒரு 3 ஏலக்காய் தோலோடு சேர்த்துக்கோங்க. எங்கிட்ட எப்போதுமே ஏலக்காய் பொடி வச்சுருப்பேன், சர்க்கரை சேர்த்து வறுத்து அரைச்சிருப்பேன். அதை 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சின்னு வந்துடணும். இப்போ வாணலியில் நான் சர்க்கரை சேர்க்காமல் இந்த பாலை ரெடி பண்ண போகிறேன். 1 கப்பு, அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 125 கிராம் வெல்லத்தை பொடிச்சு வச்சுருக்கேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைய வைக்கலாம். அதிகளவு நீங்கள் தண்ணி விட்டிங்கன்னா அந்த பால் ரொம்ப நீர்க்க போயிடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைய வச்சுக்கலாம். சூடாக காய்ச்சின பால் இப்போ தான் நான் காய்ச்சிருக்கேன். ஒரு 400 ml அளவுக்கு எடுத்துக்கிறேன். இது 1/2 லிட்டரு பால், ஒரு 100 ml தனியாக எடுத்து வச்சுட்டு 400 ml அளவுக்கு காய்ச்சின பாலை வாணலியில் சேர்த்தாச்சு. ஆல்ரெடி இது சூடாக இருக்கிறதுனால இப்போ அரைச்ச விழுதை மொத்தமாக சேர்த்தாச்சு.
இதுவே நீங்கள் காய்ச்சாத பாலாக இருந்தால் முதல்ல காய்ச்சிக்கோங்க பாலை, சூடு படுத்திட்டு அதுக்கப்புறம் அந்த அரைச்ச விழுதை சேர்க்கலாம். இப்போ அரைச்ச விழுதை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்தேன். குங்குமப்பூ அந்த கலருக்காக சேர்க்குறேன். இது சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை, வீட்டில் இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 இதழ் குங்குமப்பூவும் சேர்த்தாச்சு, ஏலக்காய் பொடி எல்லாம் சேர்த்தாச்சு. நல்லா அந்த பாதாம் முந்திரியோடைய பச்சை வாசனை போகணும். அதுக்காக ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5-7 நிமிஷம் நம்ம கொதிக்க வைக்க இந்த குங்குமப்பூவும் சேர்த்துக்கனால நல்ல ஒரு லைட் எல்லோயிஷ் கலர் வரும். இந்த அளவுக்கு கொதிக்க விட்டால் போகும். பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவு திக்னஸ் ஆனது தெரியும். இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். ஓரளவுக்கு மிதமான சூடு வந்ததுக்கப்புறம் வெள்ளைக்கரைசல் சேர்த்துக்கலாம். சூடாக பால் இருக்கிறப்ப வெள்ளைக்கரைசல் சேர்த்துட்டா திரிஞ்சு போகிறதுக்கு சான்சஸ் உண்டு. இதே நீங்கள் சர்க்கரை சேர்க்குறதா இருந்தால் இந்த மாதிரி பாதாம் முந்திரி தேங்காய் விழுது கொதிச்சுன்னு இருக்கப்போ தாராளமாக 1 கப்பு சர்க்கரை, அதாவது ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். வெல்லம் பார்த்திங்கன்னா நான் மிதமான சூடு அந்த பால் வந்ததுக்கப்புறம் வெள்ளை கரைசலை வடிகட்டி சேர்த்துருக்கேன். வெல்லம் உடம்புக்கு நல்லது. மைதாவுக்கு பதிலாக ரவையில் இந்த பூரி செய்ய போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிப்பிங்க. இது சூடாக இருந்தாலும் சரி, ஆறி போனாலும் சரி, தாராளமாக நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 2 மணி நேரம் நான் இந்த ரவையை ஊற வச்சேன். திரும்ப ஒரு தடவை நல்லா 1-2 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன பாலாக எடுத்துக்கணும். நம்ம பூரிக்கு எந்த சைஸ்க்கு மாவு எடுப்போமோ அந்த மாதிரி இதை சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கலாம். இது அப்பளமாக போடுறப்ப மேல் மாவுன்னு கோதுமை மாவு அரிசி மாவு எதுவும் எடுத்துக்கக்கூடாது. ஆயிலோ நெய்யோ எடுத்துக்கணும். நான் நெய்யை உருக்கி வச்சுருக்கேன். ரவையை பூரியாக போடுறதுக்கு முன்னாடி இந்த அப்பள பலகையில் ஒரு 1/2 டீஸ்பூன் நெய், அதே போல் அந்த ரவை உள்ளே உருண்டை மேலே ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா மெல்லிசாக நம்ம தேய்ச்சி எடுக்கணுங்க. நான் எந்த அளவுக்கு எடுக்கிறேன்னு பாருங்கள். நல்ல மெல்லிசாக தேய்க்கலாம். ஏன்னா ரவையை நல்லா பிசைஞ்சிட்டோம். அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு நல்ல பெரிய ரவை கிடச்சிருந்தா கூட மிக்சியில் அரைச்சிக்கோங்க. நல்லா மெல்லிசாக தேய்க்க வருங்க. ஆக்சுவலாக பேணியெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் ரவையில் தான் செய்வாங்க. இந்த மாதிரி ரவையை பெசரி இடிப்பாங்க உரல் கல்லில், அதுக்கப்புறம் பேணி செய்வாங்க. இப்போ எல்லாருமே மைதா மாவில் செய்கிறாங்க. பாருங்கள், நல்லா மெல்லிசாக அப்பளம் தேய்ச்சிருக்கேன். இப்போ ஒரே மாதிரி ரவுண்ட் ஷேப்பாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு டப்பாவோட மூடியை அச்சு போல் செஞ்சுட்டு எக்ஸஸாக இருக்கிற மாவெல்லாம் எடுத்துட்டு இதை நம்ம ஆயிலில் அப்படியேவும் பொரிக்கலாம். இல்லைன்னா ஃபோர்க்கால் அங்கங்கே லேசாக ஹோல்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமும் பொரிக்கலாம். இப்போ நான் அந்த மாதிரி தான் செய்ய போகிறேன். பாருங்க, ஃபோர்க்கில் ரொம்ப நிறைய ஹோல்ஸ் போடணுன்றல, ஜஸ்ட்டு அங்கங்கே நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டால் போகிறோம். ஆயில் சூடாயின்ட்டுருக்கு. இந்த பூரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒருத்தர் இந்த மாதிரி பூரி போட ஒருத்தர் பொரிச்சு எடுத்தாங்கன்னா ரொம்ப சுலபமாக இருக்கும். ஏன்னா மெல்லிசாக நம்ம இந்த பூரி போடுறதுனால நீங்கள் வேறு ஒரு பிளேட்டில் மாற்றினா கூட அது அப்படியே ஒட்டிக்கும், அந்த ரவுண்ட் ஷேப்பே வராது. இருந்தாலும் நான் என்ன பண்ணேன், அடுப்பை சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரவை உருண்டையும் பூரி மாவு மாதிரி தேய்ச்சிட்டு பொரிச்சு எடுத்துகிட்டு திரும்பவும் அடுத்த பூரி தயார் பண்ணேன். இந்த மாதிரியே எனக்கு எவ்வளோ பூரி வேணுமோ அந்த மாதிரி தயார் பண்ணிட்டேன். பாருங்கள், ஓரளவு உப்பெல்லாம் வருது. அதே சமயத்தில் உங்களுக்கு ரொம்ப ப்ரௌன் கலர் வரக்கூடாது, லைட் ப்ரௌன் கலர் வந்தால் போதும். பாருங்கள், இந்த கலர் ரொம்ப கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் தான் பால் போட்ட உடனே உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இந்த பூரி இருக்கும். அதனால தான் இதை பால் போலி அப்படின்னு சொல்கிறாங்க. போலியெல்லாம் செய்ய முடியல அப்படின்னா தாராளமாக இந்த ஸ்வீட் ரெசிபி நீங்கள் பண்டிகை நாட்கள் பூஜை நாட்களில் செய்யலாங்க. ரொம்ப சுலபம். நம்ம பால் தயார் பண்ணதில் கூட பாருங்கள், பாதாம் முந்திரி கசகசா தேங்காய் எல்லாமே வயிற்று புண்ணாத்தும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரவையில் செய்யக்கூடிய பூரி, அதனால் இது ரெண்டையுமே செஞ்சாச்சு. இதில் பால் எப்படி சேர்க்கலாங்கிறதையும் பார்ப்போம். பாருங்கள், ஒரு பூரியுமே நல்ல ஓரளவு உப்பெல்லாம் வருது. அப்படியே உங்களுக்கு அமுங்கி போகாதுங்க. ரவையில் செஞ்சதுனால ரொம்ப நேரம் வரைக்கும் அப்படியே உப்பலாகவே இருக்கும். இந்த மாதிரி எனக்கு எவ்வளோ தேவையோ அந்த பூரியெல்லாம் பொரித்து எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். பொதுவாக இந்த பூரிங்கிறது சாப்பாடோட பரிமாறினா 2 பூரியாவது கண்டிப்பாக கேட்பாங்க. நீங்கள் ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸுக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னா 3 பூரி வரைக்கும் தாராளமாக ஒருத்தர் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், பால் சூடாக தான் இருக்குது. நான் ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கலை. இப்படி கரண்டியால் பால் விடுறப்பயே இந்த பூரி எப்படி அமுங்குது பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. ரொம்ப மொறுமொறுன்னு சிகப்பாக பொரிச்சிடாதீங்க. அது பால் சேர்த்து ஊறத்துக்கு டைம் எடுக்கும். கொஞ்சம் நான் பிஸ்தா சேர்க்குறேன் கார்னிஷ்காக. எவ்வளோ சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் இந்த பால் பொலி செஞ்சாச்சு பார்த்தீங்களா. அடுத்தது ஒரு ட்விஸ்ட்டு. இப்போ இந்த மாதிரி பூரிக்கு மாவு பிசைஞ்சிருக்கும், இந்த பாலும் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா பால் அதிகமாக இருந்தால் கூட நீங்கள் டம்ளரில் போட்டு எல்லோரும் குடிக்க கொடுத்துடலாம். ஆனால் நம்ம பூரிக்காக ரவையை பிசைஞ்சு வச்சோம் பார்த்தீங்களா, அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா 1 நாள் வரைக்கும் தான் அந்த பொரிச்சு வச்ச பூரி நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரியும் இல்லை இந்த பாலோடையே சேர்த்து ஒரு பாயசமாக எப்படி பண்ணலாம் அப்படின்னா, மீதம் இருக்கிற அந்த ரவா உருண்டைகளை நல்லா பெருசாகவே உருண்டையாக எடுத்துகிட்டு இந்த அப்பளப்பலகை எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நல்லா மெல்லிசாக தேய்ச்சி காமிக்கிறேன்.
இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நாங்கள் அப்பி பாயசம் அப்படிம்போம், அதாவது ரவா பூரி பாயாசம். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிற மாதிரியே ரவையை கொஞ்சம் மொத்தமாக கூட பூரியாக பொரிச்சிட்டு நல்லா பொன்னிறமாக பொரிச்சிட்டு அதை பொடிச்சிட்டு பாலை கொஞ்சம் சுண்டை காய வச்சு அதில் சர்க்கரை ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு இந்த பொடிச்ச அந்த ரவா மிக்ஸை சேர்ப்போம். அதை தான் அப்பி பாயசம்னு சொல்லுவோம். இந்த மெத்தட்லேயும் செய்யலாம். இப்போ இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுருக்கிற அந்த ரவா உருண்டைகள் பாக்கி இருந்தால் இந்த பாருங்கள் பெரிய அப்பளம் போட்டுட்டேன். இது அப்படியே பூரியாக பொரிக்கிறத விட இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள். சின்னதாக நம்ம பிஸ்கட்டுக்கு கட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிவிட்டு நீங்கள் பொரிக்கிறப்ப ரொம்ப சீக்கிரம் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். இதை வந்து 1 மாதம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பண்ணிட்டு எப்போ உங்களுக்கு பாயசம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் செய்யலாம். பாருங்கள் இந்த மாதிரி சின்னதாக நம்ம பீஸ் பண்ணிவிட்டு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இது கொஞ்சம் வேலைன்னு தான் நினைப்பீங்க, ஆனால் இதை நீங்கள் பொரிச்சதுக்கப்புறம் பாருங்கள் அவ்வளோ கிறிஸ்பியாக வரும். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ரவா பீசஸ் எல்லாம் எண்ணெயில் போட்டுட்டே வாங்க. மீடியம் ஃப்ளேம்லேயோ சிம் ஃப்ளேம்லேயோ வச்சுக்கோங்க. எல்லாமே போடுறதுக்குள்ளே ஒன்று நிறம் மாற ஆரம்பிச்சிடும், பொரிய ஆரம்பிச்சிடும். அதனால் எடுத்து இந்த ரவை பீசஸை போடுறதுக்கு முன்னாடி சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ எல்லாமே போட்டாச்சு. அதுக்கப்புறம் நல்லா பொன்னிறமாக இதை பொரித்து எடுக்க போகிறோம். பாருங்கள் நிதானமாக கலர் வருது. இதுலேயே நீங்கள் நல்லா உப்பு காரம்லாம் சேர்த்தா ஒரு பிஸ்கட் மாதிரியே சாப்பிட்லாங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நான் அதையும் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். எந்த அளவுக்கு கலர் வந்திருக்கு பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு நல்ல ஒரு கலர் வந்திருக்கணும். இப்படி எடுத்து கையில் பிடிச்சாலே பொடிக்க வருதுங்க. இதே நீங்கள் பூரியாக போட்டு பண்ணுறப்ப இந்த அளவுக்கு உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்காது. இப்போ இந்த இருக்கிற பாலுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக நான் இந்த ரவா பிஸ்கட்டை சேர்த்துக்கிறேன். இது பிஸ்கட்னே சொல்லலாம். இதை எடுத்துட்டு எப்படி பொடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இது வந்து போட்ட உடனே இந்த மாதிரி பொடிச்சு போட்ட உடனே அந்த பாலை முழுக்க எடுத்துக்கும். அப்புறம் அந்த பாயசம் மாதிரி இருக்காது, கப்பில் ஸ்பூனில் போட்டு சாப்பிட்ற மாதிரி ஆகிடும். அதனால் பாலுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக எடுத்து பொடிச்சுக்கோங்க. ரொம்ப கம்மியாக இருந்தால் திரும்பவும் கொஞ்சம் இந்த ரவா பிஸ்கட்டை பொடிச்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கவரில் போட்டு அந்த அப்பள குழவியால் ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணால் போருங்க, அப்படியே தூளாகிடும். இப்போ நான் வெல்லம் சேர்த்ததுனால சூடு ஆறி போயிடுச்சு இந்த பால். அதனால் வெந்நீரில் நான் சூடுபடுத்தியிருக்கேன். இதே நீங்கள் சர்க்கரை சேர்த்துருந்தா டைரெக்டாக நீங்கள் அடுப்பில் வச்சு சூடுபடுத்தலாம். வெல்லம் சேர்க்குறப்ப நம்ம அடுப்பில் திருப்பி வச்சா திரியறதுக்கு சான்சஸ் உண்டு. அது ரொம்ப கவனமாக செய்யுங்க. இதுக்கு ஸ்வீட் போகாது, ஏன்னா நம்ம அந்த ரவா பிஸ்கட்டை பொடிச்சு போட்டிருக்கோம். அதனால் கொஞ்சம் நான் மில்க் மேடு சேர்க்குறேன். திரும்பவும் நம்ம வெல்லத்தை கரைச்சி சேர்க்குறப்ப டைம் எடுக்குது அப்படிங்கிறனால நான் கொஞ்சம் மில்க் மேடு சேர்த்தேங்க. திரும்பவும் ஏலக்காய் பொடிலாம் சேர்க்க வேணாம். பால் நிறையா இருக்கணும். இந்த பொடிச்ச ரவை ரொம்ப கொஞ்சமாக இருக்கணும். ஏன்னா பாலில் சேர்த்த உடனே பார்த்திங்கன்னா நல்லா ஊற ஆரம்பிச்சிடும். அந்த பால் அத்தனையும் அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால் ரொம்ப கொஞ்சமாக அந்த ரவா பூரியை பொடிச்சு போடுங்க. ஒரே பேஸை வச்சுட்டே பாருங்கள். நல்ல ஒரு அப்பி பாயசமும் செஞ்சு காமிச்சாச்சு. அதே போல் பால் போலி ரெண்டுமே செஞ்சு காமிச்சாச்சு. பாருங்கள் இந்த பாலில் ஊற வச்ச அந்த பூரி பாருங்கள் எடுக்கிறதுக்கு எவ்வளோ சுலபமாக இருக்குது பார்த்தீங்களா. பேணி எப்படி இருக்குமோ அதே போல் தான் இந்த பால் போலியும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. அவசியம் இந்த 2 ரெசிபியுமே செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்து நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆளுங்கிற ஆப்ஷன் வரும். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தொடர்ந்து என்னோடய வீடியோ பார்த்துட்டு எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ வீவர்ஸ்.